வெல்கம் பேக். டாக்டர், இப்போ இயர் வேக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணுமா ஒன்ஸ் இன் அ வைல், இல்லைனா வந்து தானா அது வந்து வெளியில் வந்துருமா, இல்லை டாக்டர் கிட்ட போய் பண்ணணுமா, நம்மளே பண்ணுறது எப்படி? இயர் வேக்ஸ், அதாவது தமிழில் சிலர் காதில் அழுக்கு இருக்குன்னு சொல்லிக்குவோம். ஆக்சுவலி அது அழுக்கு கிடையாது, அது வேக்ஸ் அல்லது குருமி. அது வந்து எப்படின்னா நமக்கு வெளியிலேருந்து போகிற அழுக்கு கிடையாது. என்கிட்ட கூட நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, நான் அந்த டஸ்ட்டில் வேலை செய்கிறேன், என் காதில் அழுக்கு நிறைய போயிருக்குன்னு. அப்படி வெளியில் உள்ள அழுக்குகள் யூஸ்வலாக வந்து காதுக்குள்ளே போகாது. என்னோட காதோட ஷேப் வந்து வளைஞ்சிட்டு இருக்கும், அதனால வெளியே போகாது. இது வந்து உள்ளே சுரக்கிறக்கூடிய செருமன் ப்ளஸ் காது உள்ளேருந்து பீல் ஆகக்கூடிய ஸ்கின். இது வந்து யூஸ்வலாக ஒரு தின் கோட்டிங் காதில் எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம அதை பட்ஸு போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அந்த கோட்டிங் இருக்கும்போது குளிக்கும்போது உள்ள தண்ணிகள்லாம் உள்ளே போகிறத ப்ரிவென்ட் பண்ணோம். எப்படி தாமரை இலையில வந்து ஒரு கோட்டிங் வேக்ஸ் கோட்டிங் இருக்குது, அது தண்ணி அதில் ஒட்ட விடாமல் பார்க்குறது, அது மாதிரி இது நம்ம கண்டினியூஸாக பட்ஸு இல்லை பின் போட்டு அதை க்ளீன் பண்ணுறவங்களுக்கு காதில் எக்ஸ்டர்னல் ஆர்டைட்டிஸ் இது மாதிரி நிறைய வியாதிகள் கண்டிப்பாக வரும். அது பண்ணக்கூடாது. இன்னும் ஒன்று, நம்ம பட்ஸ் இதுக்கு மாதிரி யூஸ் பண்ணும்போது லைட்டாக இருந்துச்சுன்னா அதில் வந்துடும். ஆனால் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து புஷ் பண்ணி உள்ளே தள்ளிடுவோம். ஸோ உள்ளே போய் பெருசாக அடைச்சிக்கும். அடுத்தபடியாக வந்து நம்ம காதில் வந்து வேக்ஸ் சுரக்குது, எப்படி அது தானாக வெளியே வருதுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். நம்ம எப்படி சாப்பிட்றோம் அது தானாக வெளியே போகுது, அதாவது குடலோட அசைவு மூலம் நம்ம சாப்பிட்றது அப்படி வெளியே போகிறது மாதிரி நம்ம சாப்பிடும்போதெல்லாம் தாட அசைவினால் அந்த காதோட மூமெண்ட்னால் உள்ள சுரக்கிற வேக்ஸ் எல்லாம் தானாக வெளியே வந்துடும். மேபி குளித்தோடனே ஈரட்டவலை வச்சு அப்படி தொடச்சாலே போதும். மற்றபடி வந்து பட்ஸ் இதோ பின்னோ யூஸ் பண்ணுற தவறு. இது மட்டும் இல்லாமல் 100ல் வந்து ஒரு 2% பீப்புளுக்கு மட்டும் காதுக்குள்ளே வந்து ஸ்மூத்தாக இருக்காது, தானாக வெளியே வர முடியாமல். அவங்க மட்டும் வந்து ஒரு இஎன்டி டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க மூலம் க்ளீன் பண்ணிக்கிடணும். நம்ம காதை நம்மளாலே க்ளீன் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளால் நம்ம காதை பார்க்க முடியாது. இப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு காலர் லைனில் இருக்காங்க, திண்டுக்கல்லேருந்து வர்ஷினி. ஹலோ. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேடம். சொல்லுங்க வர்ஷினி. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க. ஹலோ சார், என் பொண்ணுக்கு வந்து 16 வயசு ஆகுது பார்த்துக்கோங்க. அவளுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே டான்சில் ப்ராப்ளத்தினால கஷ்டப்படுறா சார். அது சர்ஜரி இல்லாம ஏதாவது பண்ண முடியுங்களா சார்? சரிம்மா, டான்சில்ஸ் வந்து இது வந்து டான்சில் வந்து எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. தொண்டையில் வந்து 2 சைட்லும் இருக்கக்கூடியதுமா. அதில் எப்பப்போ இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அப்பப்போ அதில் வலி வரும், செப்டிக் ஆகும். இது வந்து சிலருக்கு ஒரு அட்டாக் வரும், சிலருக்கு அடிக்கடி தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். எப்பப்போ வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் மெடிசின்ஸுகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குணமடையும். ஆனால் நீங்கள் வந்து அடிக்கடி ரேராக வருது, வருஷத்துக்கு ஒருக்கா வருது, 2 வருஷத்துக்கு ஒருக்கா வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நேரத்தில் மருந்து மாத்திரை எடுத்தாலே போதும். சிலருக்கு ஆனால் வந்து அடிக்கடி வரும். அடிக்கடி வந்துச்சுன்னா நீங்கள் அடிக்கடி மெடிசின் எடுத்துகிட்டே இருந்ததுன்னா உங்கள் உடம்பு தான் பாதிக்கும். ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் அடிக்கடி எடுத்திங்கன்னா உடம்பு பாதிக்கும். அதுக்கு பதில் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக டான்சிலெக்டமி ஆப்ரேஷன், டான்சில் ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். எப்படி நம்ம லேடிஸ்லாம் ஃபேமிலி பிளானிங் பண்ணிவிட்டு பெர்மனன்ட் சொல்யூஷன் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இது ஒரு சிம்பிள் ஆப்ரேஷன். தொந்தரவு கொடுத்துன்னா கண்டிப்பாக அதை ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு தான் பெட்டர். இன்னொரு காலர் இருக்காங்க, திருக்கோவிலூர்லேருந்து ஜெகதீசன். ஹலோ. சொல்லுங்க மேடம். ஜெகதீஷ் பேசுறேங்க மேடம், திருக்கோவிலூர்லேருந்து. சொல்லுங்க. டாக்டர் பேசலாங்களா? கேளுங்க. சொல்லுங்க. வணக்கம் சார். 9 மாசம் பையன் சார், 2வது பையனுக்கு. சரிங்க. அவனுக்கு வந்துட்டு காதுல சீழ் வருதுங்க சார். சரிங்க. அது வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கிட்ட போய் காமிச்சோம். ஆர்டினரியா சும்மா எம்பிபிஎஸ் போய் காமிச்சதுக்கு அது ஒரு 5 வயசு வரைக்கும் அப்படியே தான் இருக்கும், அது சும்மா அப்பப்ப இந்த சொட்டு மருந்து மாதிரி போட்டுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்றாங்க. அது 5 வயசு வரைக்குமே கண்டிப்பா இருக்குங்களா, இல்ல அது எப்படி குணப்படுத்தலாம்? பையனுக்கு வயசு எவ்வளவு ஆகுதுன்னு சொன்னீங்க? 9 மாசம் ஆகுது. 9 மாசம். ஓகே. கண்டினியூஸாக 9 மாதத்துலேருந்து வரணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து எதுனா நான் ஏற்கனவே 2-3 நேருக்கு பதில் இதை சொல்லிட்டேன். சளி பிடிக்கும்போது அது காதுக்கு மூக்கு டியூப்லியாக பாதிக்கிறனால காது ஜவ்வில் ஓட்ட வந்து சீல் வருது. நீங்கள் சளிக்கு கண்டிப்பாக வைத்தியம் பண்ணிங்கன்னா காதுலேருந்து வரக்கூடிய சீல் கம்மியாகி அந்த ஓட்டை தானாக ஹீலாகி அடைஞ்சிரும். இது ஏர்லி ஸ்டேஜ்னா. ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு மேலே 2 மாதம் 3 மாதம் மேலே தொடர்ந்து ஹோல்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு பெர்மனன்ட் ஹோல்ஸ் ஆயிரும். அதுக்கு பிறகு அது அறுவை சிகிச்சை பண்ணி தான் அடைக்க வேண்டியது வரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை டாக்டர்கிட்ட காட்டி சளிக்கு மெடிசின் கொடுத்து அந்த சீலை கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அப்போ ஓட்டை தானே அடையும். இதை விட்டுட்டிங்கன்னா பெர்மனன்ட் ஹோல்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதை ஆப்ரேஷன் பண்ணி அடைக்கணும். ஆனால் அதை வந்து நாங்கள் 5 வயசில் பண்ண மாட்டோம், ஒரு 8 வயசு 10 வயசு மேலே பண்ணோம். ஏன்னா வந்து காதோட வளர்ச்சி வந்து ஒரு
ஒரு 7-8 வயசு வரைக்கும் ரேப்பிடாக இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தண்ணிலாம் அது வரைக்கும் காதுக்குள்ளே போகாமல் பார்த்துட்டு ஒரு 8 வயசு 10 வயசு மேலே அதை அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ காது மூக்கு தொண்டையில் வந்து பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்? பிரச்சனை வராமல் பார்க்குறதுன்னா எல்லா வியாதிக்கும் நம்ம பிரச்சனை வராமல் பார்க்க முடியாது. சில காமனான இதுகள் சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி பட்ஸுகள் பின்கள் யூஸ் பண்ணலனாலே ஒரு 90% காது வலி காது பிரச்சனைகளை நம்ம தடுத்துடலாம். அடுத்தபடியாக காதில் வந்து இந்த நரம்பு வீக்னஸ் ஹியரிங் அது வந்து இறைச்சலான இடத்துல வேலை செய்யக்கூடாது. இறைச்சலான இடத்துல வேலை செய்யும்போது நம்ம இயர் மஃப் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ரொம்ப அடிக்கடி இந்த பேஷண்ட்ஸ் காது கேட்காம வர்றது யங் ஏஜ்லேயே வராங்க. அது வந்து செல்ஃபோன் ரொம்ப கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறது, அந்த இயர் ப்ளக் யூஸ் பண்ணுறது. அப்படி நம்ம நிறைய யூஸ் பண்ணும்போது வால்யூமை கம்மி பண்ணிக்கிடணும். இல்லது ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு பேசினேன்னா டைரக்ட் காது அஃபெக்ட் ஆகிறது கம்மியாக இருக்கும். ஸ்டில் இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறோன்னா ஒரே சைடே யூஸ் பண்ண வேண்டாம். அதுமாரி செல்ஃபோனும் யூஸ் பண்ணுறோன்னா ஒரே சைடு யூஸ் பண்ணாமல் சைடை மாற்றி யூஸ் பண்ணும்போது காது கேட்குற நரம்பு பாதிக்கிறது அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தபடி மூக்கை எடுத்தோன்னா நம்ம வந்து டஸ்ட்டு இதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கணும். வீட்டில் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். ப்ளஸ் அலர்ஜி இருந்துச்சுன்னா சிலர் இந்த தும்மல் போட்டுட்டு சளியோடு அப்படியே காலத்தை ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டும்போது தான் சைனஸ் பிரச்சனை, மூக்கில் பாலிப் கட்டிகள் வரும். ஸோ அலர்ஜி இருந்ததுன்னா உடனே நீங்கள் அலர்ஜிக்கு மெடிசன் எடுத்துட்டோ இல்லை அலர்ஜி தடுக்கிறதோ பார்த்துக்கிடணும். தேங்க்யூ டாக்டர். இன்றைக்கு நலமுடன் நிகழ்ச்சியில் டாக்டர் அகிலாசாமி அவர்கள் காது மூக்கு தொண்டை சார்ந்து வரும் பிரச்சனைகள் மற்றும் அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்து அவர் சொன்ன பல தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு பிரபல மருத்துவருடன் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.